மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு ஆள், அவன் செய்யாத பாவம் ஒண்ணு பாக்கி, தேடி தேடி செஞ்சுக்கிட்டு அவன் நஃப்ஸுடைய ஆசைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு, அதுவும் ஜனங்க பார்க்க செஞ்சு, ஜனங்களுக்கு மறைச்சு செஞ்சு. அதனால ஜனங்க அவன் பேர்ல ரொம்ப வெறுப்பா இருந்தான். செத்து போயிட்டான். அவனை மையத்தாங்கொல்லையில அடங்கக்கூடாது, கால்ல கைத்தை கட்டி எடுத்துக்கொண்டு காட்டுல போட்டான், நாய் நரி தின்ட்டு ஜனங்க போட்டான். நபிக்கு வஹி வந்துச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி வந்துச்சு, மூசாவே காட்டுல என்னுடைய வலி ஒருத்தர் மரணம் அடைந்து கிடக்கிறார், தாங்க போய் அவருடைய மரண சடங்குகளை நிறைவேற்று, அவரை கழுவி குளிப்பாட்டி அடக்கும். தங்களுடைய ஈமான் கொண்ட பக்தர்கள் எல்லாம் அழைச்சிட்டு காட்டுக்கு போனா ஒரு பிரேதம் கிடக்கு, எடுங்க கழுவி குளிப்பாட்டி அடக்கலான்னு சொன்னாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மை தான் தெரியுங்களே, காத்திலு அந்த ரப்புக இன்ன ஹாவுனா காத்திலுன்னு போலீஸ் சொல்லுவோம், நீங்களும் உங்க அம்மா போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கே இருக்கிறோம், இவரை எடுத்து கழுவி குளிப்பாட்டி அடக்குங்கன்னு சொன்ன உடனே, யார் நபி எல்லாம் அது நீங்க தான் செஞ்சுக்கணும், இந்த அயோக்கிய நீயா குளிப்பாட்டு சொல்றீங்க, உனக்கு பாஸ் ஹமேஷா ஆதத்தி வைப்போம், நபிக்கு மாறு செய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் அவரை வலிங்கிறான், கழுவி குளிப்பாட சொல்றான், நீங்க எப்படி சொல்றீங்க? மூசா, அல்லாஹ் கிட்ட நல்லா கேளுங்க, அது வேற மையத்தா இருக்கும், இந்த அயோக்கிய நீயா சொன்ன அல்லாஹ் அல்லாஹ் சொல்றதான் அது வேற மையத்தா இருக்குங்கிறான். இவன் செய்யாத பாவம் ஒண்ணு மிச்சம் இல்லை, நாங்க எல்லா பாவத்தையும் பார்த்திருக்கிறோம், இவனையா வலின்னு சொன்னான்ல, நல்லா கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து துவா கேட்டாங்க, யாருலா நீ வலிங்கிற இவங்க இப்படி சொல்றாங்களே ரொம்ப. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், மூசா உங்க உம்மத்து சொல்றதுல கொஞ்சம் கூட தவறு, இவன் தான் நஃப்ஸுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறதில்லை, எனக்கு மாறு செஞ்சு, இவன் செய்யாத பாவம் ஒண்ணு மிச்சம் இல்லை, அவ்வளவு செஞ்சு முடிச்சுக்கிட்டு எல்லா ஆசைகளையும். ஆனாலும் மூசா, இவன் மவுத்து நெருங்குச்சு, 3 காரியங்களை என்னிடத்துல பிணை வச்சு துவா கேட்டான் மூசா. அதாவது காரணம் காட்டு, அதாவது இந்த காரணத்தினால நீங்க என் பேர்ல காரணம் காட்டுன்னு சொன்னதுக்காக அதுக்கு பேர் பிணை வைக்கிறது, பிணை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சொன்ன 3 காரியங்களை பிணை வைத்து தன்னை மன்னிக்கும்படியா கேட்டான் மூசா. அந்த 3ல ஒண்ணு கூட என்னால மறுக்க முடியல மூசா, அதனால அவனை மன்னிச்சு என்னுடைய வலியாக்கிக்கிட்டேன். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் அப்படியா இருந்தா அது எனக்கு சொல்லிக் கொடு, என் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தது. அப்படி வாழ்நாளெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு ஆசை தீர செஞ்ச பாவி 3 காரியம் சொன்னா அதனால மன்னிச்சுட்டேங்கிற, நீ விலாயத்து கொடுத்துட்டேங்கிற, அது எனக்கு சொல்லிக் கூட அல்லாஹ் ஆரம்பிச்சு. மூசா முதலாக அவன் என்கிட்ட சொன்னான், யா அல்லாஹ் நான் செய்யாத பாவம் ஒண்ணு மிச்சம், உனக்கு நல்லா தெரியுறது, உனக்கு மறைச்சு எங்கேயும் பாவம் செய்யும், உன் முன்னால தான் செஞ்சேன், என் பாவங்களை நான் ஒப்புக்கொள்றது, நான் செஞ்ச பாவங்களை ஒப்புக்கொள்றேன், அதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது. ஆனாலும் ரப்பே, பாவம் செய்யற ஆசை என் கல்புல இல்லது உனக்கு நல்லா தெரியும், பாவம் செய்யணும்ங்கிற ஆசை என் கல்புல இல்லவே இல்லை உனக்கு நல்லா தெரியுது, நன்மைக்கு மேல நன்மை செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்தி உன் அருளை அடையணுங்கிற ஆசை தான் என் உள்ளத்துல இருக்கு, என் உள்ள உனக்கு வெளிச்சமா இருக்கு. பிறகு நான் பாவம் ஏன் செஞ்சறப்ப, நப்சு ஒரு விரோதி, ஷைத்தான் ஒரு விரோதி, மனிதர்களிலே என்ன கெட்ட பழக்கத்துக்கு பாவங்களுக்கு காரணமாக உடந்தையா இருந்தானே அந்த ஒரு விரோதி, இப்படி 3 விரோதிகள் எனக்கு இருந்தாங்க ரப்பே, அவர்களின் காரணத்தினால நான் பாவம் செஞ்சது உண்மையா இருந்தா என்ன மன்னிச்சிடறாங்க. இது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். இப்படி அவன் சொன்னா மூசா அப்படி புடிச்சுக்கிட்டா என்ன, உண்மையிலேயே அவனுடைய கல்புல பாவம் செஞ்சு என் வெறுப்புக்கு ஆளாகணுங்கிற எண்ணம் வந்ததே இல்லை. அவன் இதை சொல்லிதானே பிடிச்சிட்டான், என் கல்பு உனக்கு வெளிச்சமா இருக்கு, பாவம் செஞ்சு உன் கோபத்துக்கு ஆளாகணும், உன் அன்பை பெறக்கூடாதுன்னு நோக்கம் இல்லை, உன் அருளை பெறணுங்கிற ஆசை மீறி என்ன ஆயிடுச்சு, நப்சு ஒரு விரோதி, ஷைத்தான் ஒரு விரோதி, மனித கூட்டாளிகளில் பாவத்துக்கு என்னை தூண்டி பாவத்தில் இழுத்துக்கொண்டு கவுக்கக்கூடிய ஒரு கூட்டாளி, இந்த 3 விரோதிகளின் காரணத்தினால நான் பாவம் செஞ்சுட்டான், இது உண்மையாயிருந்தா என்ன மன்னிச்சிடலான்னு சொன்னான் மூசா. அவன் சொன்னது எல்லாமே உண்மையாயிருச்சு, அதனால நான் மன்னிச்சுட்டேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அடுத்ததையும் சொல்லிவிடாதா, 2வது என்ன சொன்னான்? அப்போ 2வதா சொன்னா மூசா, யா அல்லாஹ் நான் எவ்வளவு பாவியா இருந்தாலும் கொஞ்சம் வசதி உள்ள மனுஷனா இருந்து என் வீட்டுக்கு உனக்கு தெரியுறது, என்ன பாவத்தில் இழுத்துட்டு போற கூட்டம், என்ன பாவம் செய்ய தூண்டுற கூட்டம் சதா என் வீட்டுல இருக்கும் ஒரு கும்பல். சில பணக்காரன் கூட்டம் நீங்க பார்த்துருந்தா எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஒரு கேங் இருந்துகிட்டே இருக்கும், அந்த புடிங்கி திண்டுகிட்டு அவன் எல்லா பாவத்திலையும் ஆழ்த்திக்கிட்டு இருக்கும். அப்ப அவன் சொன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டம் எப்ப பார்த்தாலும் என் வீட்டுல இருக்கிற
அதே நேரத்தில் என்னிடத்துல சில உதவி உபகாரங்களுக்காக உன்னுடைய நல்லடியார்கள் தப்பி தவறி வந்துருவாங்க. ஆலி உலமாக்கள்லாம் என் வாசலுக்கு வந்துருவாங்க. உனக்கு நல்லா தெரிகிறது. அப்படி உன்னுடைய நல்லடியார்கள் என் வாசலுக்கு வரும்போது என் பாவத்துக்கு உடந்தையாய் இருக்கக்கூடிய அந்த கூட்டாளிகளை எல்லாம் அப்படியே அவர்களை திரும்பி பார்க்காம நான் உதறி விட்டு அந்த நல்லடியார்களை ஓடோடி போய் வரவேற்று, நீங்க இந்த பாவியுடைய வாசலுக்கு என்னத்துக்கு வந்தீங்க? பாவியான அடியார் வாசல் உங்களுக்கு என்ன கொண்டு என்ன ஆகணும்னு விசாரிச்சு, என்ன கொண்டு அவர்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ உடனடியா ஓடோடி போய் அந்த காரியங்களை செஞ்சு சாதிச்சு அவர்களை சந்தோஷப்படுத்தி நான் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். இது உண்மையா இருந்த ரப்பே என்ன மன்னிச்சிருந்தான் மூசா. வாஸ்தவம் அவன் அப்படித்தான் மூசா இருந்தான். அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்து கெட்டவர்கள் சகவாசத்தில் இருந்து என் நல்லடியார்களை மதிச்சா மூசா. அந்த ஒரு காரணத்தை சொல்லி தன்னை மன்னிக்க முடியாது சொன்னா நான் மன்னிச்சிட்டேன் மூசா. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யாரெல்லாம் மூணாவது என்ன? அப்ப அல்லாஹ் சொன்னா, மூசா அவன் கடைசியா என்ன பிடிச்சுக்கிட்டான். யாரெல்லாம் நான் செஞ்ச பாவம் ஒண்ணு மறைக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. என்னுடைய பாவங்களுக்கு தண்டிக்க எனக்கு பூர்ண உரிமை இருக்கு. அப்படி என்னுடைய இந்த பாவங்களுக்காக நாளைக்கு மஹ்ஷர்ல என் நரகத்துல என்னை போட்டு இந்த பாவங்களை செய்ய வச்ச ஷைத்தான் என்ன ஆனந்த கூத்தடிப்பான். இந்த பயலை கொண்டாந்து நரகத்துல போட்டு இந்த வேதனைக்கு ஆளாகிட்டே என் முயற்சி பலிச்சு போச்சு, ஆனந்த கூத்தடிப்பான். அதே நேரத்தில் நான் நபியை ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய நபிமார்கள் இறக்க சிந்தனை உள்ளவர்களாச்சு, என்ன நரகத்துல வேதனை படுறதை பார்த்து அவர்கள் அழுவார்கள். வந்து ஷைத்தான் ஆனந்த கூத்தடிப்பா, நபி அழுவாங்க. நான் நினைக்கிறேன் நீ ஷைத்தான சந்தோஷப்படுத்தி நபியை வருத்தப்பட விட மாட்டேன். இது உண்மையா இருந்தா என்ன மன்னிச்சிடலான்னு கேட்டான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் சொல்லி, மூசா நான் என்ன சொல்லுவேன், இப்படி புடிச்சா வளைச்சு அவன் என்ன, அதை நான் மறுக்க முடியல மூசா, அவனை மன்னிச்சுட்டேன், அதோட அவனை வலியாக்கிக்கிட்டேன். இதை சொல்லி கடைசியா சொன்னான், மூசா இன்றைக்கு அவனுடைய மரண சடங்கில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவரையும் நான் மன்னிச்சுட்டேன். பாவிகள் கெட்டவன் இல்லை, தௌபா செய்யாம காலம் கடத்துறானே, அஜ்ஜிலுபி தௌபத்தி கபுலல் மவுத், மவுத்துக்கு முன்னால பாவத்துக்கு தௌபா செஞ்சு ஒரு சாத்து நேரம் எழுதாம இருக்கிறாங்க, எழுத விடாம நல்லா தடுத்துக்கிறான். என் அடுமை செஞ்சுட்டான், அவசர புத்தியில சின்ன புத்திக்காரன், கொஞ்ச நேரத்துல பதறுவான், கை சேதப்படுவான், அல்லாஹ் அப்படி சங்கடப்படுத்திட்டவன் நினைப்பான், தௌபா செய்வான். அப்ப அந்த பாவத்தை எழுத விடாம வச்சிருந்து தௌபா செஞ்சவன்னு ஒரு நம்ம எழுதுறாங்க. ஏன்னா தௌபா ஹசராத்து அது நற்செயல்கள் ஆமால சரியா. இப்ப பாவம் செஞ்சாங்கிறது எழுதுறது பகரமா ஒரு சாத்துக்குள்ளால கொஞ்ச நேரத்துக்குள்ளால தௌபா செஞ்சுட்டா ஒரு நம்ம செஞ்சதாக எழுதுறது. गुनाह गुना हुआ नेकी नामे मालूम ये क्या है, उनके कर्म हमारे अंदाजे से बाहर, அவனுடைய கருணையை விளங்க முடியாது.